ஒரு அழகான குழந்தை. பெற்றோர்களோ பரம ஏழை. அவர்களது வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தார். அவருக்கு குழந்தைகள் கிடையாது. ஆனால் வசதிக்கு எந்த விதமான குறையும் இல்லை. அவர்கள் இந்த ஏழை பெற்றோர்களிடம் வந்தார்கள். உங்கள் குழந்தையை நாங்கள் தத்து எடுத்துக் கொள்கிறோம் என்று கேட்டார்கள். தாய்க்கு குழந்தையை பெறுவதற்கு மனமில்லை. ஆனால் தந்தையோ வசதியாக குழந்தை வாழ முடியும் என்று மனைவிக்கு எடுத்துச் சொன்னார். தவிர, குழந்தை நம் வீட்டுக்கு பக்கத்தில் தானே இருக்கிறது, நாம் தினசரி போய் பார்க்க முடியும் என்பதையும் காரணமாக எடுத்துரைக்க பெற்ற தாயின் மனமும் இளகியது. செல்வந்தர்களிடம் குழந்தை ஒப்படைக்கப்பட்டது. பெற்றோர்கள் தினசரி பிள்ளைகளை போய் பார்த்துவிட்டு வந்தார்கள். ஆனால் நாளடைவில் பெற்றோர்கள் அடிக்கடி இப்படி வந்து பார்ப்பதை செல்வந்தர்கள் விரும்பவில்லை. பெற்ற தாய் மிகவும் மனமுடைந்து போய் வேதனை அடைந்தாள். கண்ணீர் விட்டு அழுதாள். ஒரு நாள் செல்வந்தர் வீட்டில் வேலை பார்த்து வந்த வேலைக்காரன் குழந்தையின் தாயாரிடம் வந்து, அம்மையே, உங்கள் குழந்தைக்கு பெரியம்மை போட்டிருக்கிறது. அதனால் யாரையும் அக்குழந்தையிடம் நெருங்க விடுவதில்லை என்று சொல்ல, ஏழை தாய் துடிதுடித்து போய்விட்டாள். உள்ளம் பதைபதைக்க கண்ணீர் விட்டு கதறியபடி தன் குழந்தையை பார்க்க ஓடிப்போனாள். குழந்தையை வாரி அணைத்து கையில் ஏந்தி தன் மார்போடு அணைத்து கொண்டாள். அந்த தாயின் அன்பு அளவிட முடியாததாக இருந்தது. எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருந்தது. அதனால் வரக்கூடிய துன்பங்கள், வேதனைகள் எதையும் அவர் பொருட்படுத்தவில்லை. அதையெல்லாம் ஏற்க தயாராக இருந்தாள் அந்த தாய். இதனால்தான் வேதம் சொல்கிறது, தாயை கடவுளின் நிலையில் வைத்து வணங்கு என்கிறது. ஆதிசங்கரால் நிறுவப்பட்ட சிருங்கேரி மடத்தின் பீடாதிபதியான பூஜ்ய ஸ்ரீ ஜெகத்குரு ஸ்ரீ அபிநவ வித்யா தீர்த்த மகா சுவாமிகள் ஓர் உபன்யாசத்தின் போது கூறியது இது. படித்ததில் பிடித்தது.